நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய நற்கருணை ஆராதனையில் ஆண்டவர் கூறுகிறார், நான் துயரத்தோடு வேண்டினேன். ஆம், ஆண்டவர் இயேசுவும் கூட இந்த பூமியில் வாழ்ந்தபோது தந்தையாகிய கடவுளிடம் பல முறை வேண்டினார். அதை நாம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 1 முதல் 26 வரை வாசித்து அறிந்து கொள்வோம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போதும் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகில் இருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும்.
தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது இயேசு நம் ஒவ்வொருவரிடமும் பேசுகிறார். என்னோடு விழித்திருந்து ஜெபிப்போரே, கனத்த என் இதயம் கதறி கொண்டிருக்கிறது. கண்களில் கண்ணீர் முட்டி வருகிறது. சாவு நெருங்க நெருங்க சகலமும் சூனியமாக தெரிகிறது. துயரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு என்னை மனித உருவில் உங்களிடையே அனுப்பிய தந்தையாம் கடவுளை நினைத்து பார்க்கின்றேன். அவர் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து என்னை அனுப்பினார் என்பதை எண்ணி பார்க்கின்றேன். அவரது நீண்டகால மீட்பு திட்டம் என் வழியாக நிறைவேறுமாயின் அது எனக்கு நிறைவுதான். அந்த நிறைவை நான் முழுமையாக அடைய இத்துயரத்தை நான் கடந்தே ஆக வேண்டும். துன்பங்களோ, இடையூறுகளோ, நெருக்கடிகளோ, எதிர்ப்புகளோ, ஏளனங்களோ எனக்கு வேண்டாம் என்று நான் கடவுளை கேட்கவில்லை. எதுவரினும் அதை துணிந்த மனதோடு ஏற்கும் வலிமையைத்தான் மன்றாடி கேட்கின்றேன். என் வாழ்வில் இன்றோ இப்போதோ மட்டும் நான் தந்தையோடு நெருங்கி உறவாடவில்லை. வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தந்தையை நோக்கி மன்றாடும் பழக்கத்தை சிறு வயது முதலே நான் என்னுள் உருவாக்கி கொண்டேன். இந்த நல்ல பழக்கத்தை என் பெற்றோர் மரியா யோசேப்பிடமிருந்தும் பாட்டி தாத்தா அண்ணா சுவக்கீனிடமிருந்தும் கற்றுக்கொண்டேன். என்ன நேர்ந்ததோ, என்ன நிகழ்கிறதோ அதை மையமாக வைத்து ஜெபிக்க வேண்டும் என எனக்கு சிறு வயதிலேயே சொல்லி தந்துள்ளார்கள். அது எனக்கு இப்போது கை கொடுத்துள்ளது. விடுதலை பயண வரலாற்றில் இஸ்ரேல் மக்களின் தலைவராக விளங்கிய மோசே ஜெபத்தை கையாண்டுள்ள விதம் என்னை வெகுவாக ஈர்த்தது. எதிரிகளிடமிருந்து தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை தப்புவிக்க அவர் மேற்கொண்ட மகாயுக்தி கடவுளோடு வேண்டியதுதான். ஒரு சமயத்தில் இந்த இனம் உமது மக்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் என்று கடவுளின் கனிவிரக்கத்தை நினைவூட்டுவதோடு, நீரே எம்மை கைவிட்டால் பிற மக்கள் என்ன சொல்வார்கள் என கடவுளிடமே கேள்வி கேட்டு தம் மக்களை காத்திட மன்றாடினார். இந்த விடுதலை வரலாற்றை படித்துள்ள நான் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை பெரிதும் புரிந்துள்ளேன். விசுவாசத்தின் தந்தை என பெருமையாக அழைக்கப்படும் அப்ரஹாம் தம் மக்களுக்காக பரிந்து பேசியதாலே அவர் இறைவாக்கினர் என அழைக்கப்பட்டதையும் நான் அறிவேன். கடவுளின் சார்பாக குரல் எழுப்பிய ஒவ்வொரு இறைவாக்கினர்களுமே தாங்கள் ஜெபிக்கும் மனிதர்களாய் இருந்துள்ளனர் என்பதை உணர்ந்துள்ளேன். எலியா, சாமுவேல், ஆமோஸ், எசாயா, எரேமியா, எசேக்கியேல் என எல்லா இறைவாக்கினர்களுமே மக்களுக்காக பரிந்து பேசுபவராக இருந்தனர் என மறைநூல்கள் சொல்கின்றன. எஸ்ராவும் நெகேமியாவும் தமக்காகவும் தன் மக்களுக்காகவும் ஒரே நேரத்தில் ஜெபித்தனர் என்பதையும் வாசித்துள்ளேன். அதுபோல மக்கபேயர்கள் ஜெபிக்காமல் என்றுமே போரிட சென்றதில்லை என்றும் அறிந்துள்ளேன். என் நண்பர்களே, நாம் கேட்கின்ற நல்ல விஷயங்களையும் படிக்கின்ற நல்ல சிந்தனைகளையும் வாழ்வில் வெளிப்படுத்துவதுதானே முறையானது. நான் என் குடும்பத்திலிருந்து அறிந்து கொண்டவை, கற்றதிலிருந்து உணர்ந்து கொண்டவை, அனுபவத்திலிருந்து புரிந்து கொண்டவை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டும் என்பதே அது. ஜெபித்து செயல்படும் போது என் தந்தையே அதனில் செயல்படுகின்றார் என்பதே என் யதார்த்தமான எண்ணம். எனவேதான் என் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் ஜெபிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தேன். ஜெபமின்றி செயல்பட்டதாக என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. என்னோடு ஜெபிப்போரே, சிறு வயதிலேயே நான் என் தந்தையை இழந்தேன். ஏறக்குறைய எனது 30 வயது வரை அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டு உழைத்து வந்தோம். அதன் பிறகே முழு மூச்சுடன் மக்கள் பணியில் என்னை ஈடுபடுத்தினேன். எனது பணி வாழ்வுக்கான தயாரிப்பின் அடையாளமாக யோர்தான் நதிக்கரை சென்று திருமுழுக்கு பெற்றேன். அந்த திருமுழுக்கின் வழியாக நான் தொடர்ந்தாற்றப் போகும் பணிகள் எல்லாவற்றையும் தந்தை கடவுளிடம் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் கடினமாக நான் பணி களத்திலேயே குதிக்கவில்லை. ஆனாலும் உடனடியாக நான் பணித்திட்ட தயாரிப்பு தேவை என உணர்ந்தேன்.
அதன் விளைவே எனது 40 நாள் பாலைவன அனுபவம். அதுவும் என்னுள் குடிவாழ்ந்த தூய ஆவியாரின் தூண்டுதலே. நான் மேற்கொண்ட பாலைவன அனுபவம் எனக்குள்ளே பலவித தெளிவுகளை தந்தது. திறனான மன உறுதி பெற்றேன். கடவுளோடு நெருங்க நெருங்க சாத்தானும் நம்மை நெருக்கும். ஆம், நானும் சோதிக்கப்பட்டேன். கடவுள் துணையாலே வென்றேன். இந்த நிகழ்வுக்கு பின் என் பணி வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஜெபித்த பிறகே செயல்படும் மனப்பாங்கை என்னில் உறுதிப்படுத்தி கொண்டேன். தனித்து நின்று செயல்படுவது சில வேளைகளில் நம்மை தனி மனிதத்திற்கு உரியவராக மாற்றிவிடும். அது மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த கூட்டு செயல்பாட்டு முறையை கடவுள் பெரிதும் விரும்புகின்றார். எனவேதான் இறையாட்சி பணியை தொடரும் முன் சாமானிய நிலையில் இருந்தவர்களில் 12 பேரை எனது சீடர்களாக தேர்ந்தேன். அந்த தேர்வு பணியை தொடரும் முன் இரவு முழுவதும் தந்தையோடு ஜெபித்தேன். மக்கள் நலனை கருதில் கொண்டு நான் புரிந்த எந்த அருஞ்செயலாக இருந்தாலும் அது இறைவேண்டலுக்கும் பின் நிகழ்ந்தது. இப்போதும் நான் துணிந்து சொல்வேன், அந்த அருஞ்செயல்கள் ஒவ்வொன்றையும் நான் செய்தேன் என்பதை காட்டிலும் தந்தையே என் வழியாக செயல்பட்டார் என உறுதிபட சொல்கிறேன். எனவேதான் நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்று சொன்னேன். பெத்தானியா நிகழ்வு இதற்கு ஒரு அருமையான சான்று. பெற்றோரை இழந்து ஆதரவற்ற நிலையில் இருந்த லாசர், மரியா, மார்த்தா குடும்பம் என்னோடு மிக நெருக்கமாக இருந்தனர். நான் சில நாட்களாக யோர்தான் நதியை கடந்து சென்று பணியாற்றி கொண்டிருந்தேன். திடுக்கிடும் செய்தி ஒன்று என்னை வந்து எட்டியது. நண்பர் லாசர் கடும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதே அந்த செய்தி. உடனடியாக என்னால் வந்து பார்க்கவும் முடியவில்லை. எனது பணிகளை அப்பகுதியில் முடித்துவிட்டு லாசர் வீட்டுக்கு வந்து சேரும் முன் லாசர் இறந்து அடக்கப்பட்டு 4 நாட்கள் கடந்து போயிற்று. நண்பர் லாசர் இறந்துவிட்ட துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்த கிடைத்த நேரமாக கருதி கல்லறை சென்று, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்று எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி என்று வேண்டுகினேன். இறந்த என் நண்பர் லாசர் கல்லறையை விட்டு வெளியே வந்தார். இறை வேண்டலினால் எது வேண்டுமானாலும் நிகழும் என்பதை எல்லோருக்கும் இதன் வழியாக எடுத்துரைத்தேன். சமூக அர்ப்பணத்தோடு உழைக்கும் எவரும் ஆதிக்கவாதிகளின் எதிர்ப்பை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது சரித்திரம் சொல்லும் சத்தியம். பல யூதர்கள் என்னிடம் வந்து ஆலயம் வழிபாடு பற்றிய கேள்விகளை எழுப்பினர். பல பரிசேயர்கள் குழுவாக வந்து சட்டம் சடங்குகள் பற்றி விவாதித்தனர். பல சதுசேயர்கள் உயிர்ப்பு மறுவாழ்வு பற்றி விவாதம் செய்தனர். பல மறைநூல் அறிஞர்கள் மரபுகள் மீறல் பற்றி அதிகாரத்தோடு கேட்டனர். பல திருச்சட்ட அறிஞர்கள் அறநெறி சார்ந்த பல கேள்விகளை நுணுநுணுக்கமாக எழுப்பினர். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ஆதங்கங்களுக்கும் தெளிவான பதிலை கொடுத்தாலும் அவர்கள் திருப்திப்படுவதில்லை. தங்கள் இதய குமரல்களை கொட்டி தீர்க்க மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தினர். இறையாட்சி பற்றிய எனது போதனைகளுக்கு சில இடங்களில் ஏற்பு இருந்தாலும் பல இடங்களில் ஏகப்பட்ட எதிர்ப்பை உருவாக்கிவிட்டிருந்தனர். அது என்னுள்ளே பல கேள்விகளை உசுப்பிவிட்டது. எனது போதனைகள் சரிதானா? எனது பயணப்பாதை போகும் பாதை சரிதானா? எனது அணுகுமுறைகள் சரிதானா? எனது வாழ்க்கை பாணி சரிதானா? எனது இலக்குகள் சரிதானா? இவ்வாறாக என்னுள்ளே பல கேள்விகள் எழுந்திட, தந்தையிடமே கேட்போம் என்ற மனநிலையோடு ஒரு நாள் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு சற்று தூரமாயிருந்த ஒரு மலை உச்சிக்கு சென்றேன். கடவுளை நோக்கி மனதுருகி மன்றாடினேன். அங்கு நடந்த நிகழ்வு எனது பணி வாழ்வுக்கு உந்து சக்தியானது. மலையை விட்டு கீழிறங்கி இன்னும் புது உத்வேகத்தோடு எனது பணிகளை தொடர்ந்தேன். வேதனையா, விரக்தியா, நெருக்கடியா, ஏமாற்றமா, தோல்வியா, துரோகமா, தனிமையா, கைவிடப்பட்ட நிலையா, எதுவாயினும் கடவுளை வேண்டியே பணிவாழ்வை தொடரும் மனப்பக்குவத்தை எனக்குள்ளே நான் வளர்த்து கொண்டேன். அவ்வாறு வேண்டுவதால் வெற்றியும் கண்டுள்ளேன். பணிவாழ்வின் பல வேளைகளில் சீடர்களுடன் நான் தங்க நேர்ந்தாலும் தனிமையாக சென்று கடவுளை மன்றாடும் பழக்கமும் விடியற்காலையிலே எழுந்து மன்றாடும் மனப்பான்மையும் எனக்கு பிடித்தமானவை. ஏனெனில் அந்த மன்றாட்டு வேளையில்தான் நான் கடவுளின் ஆட்கொள்ளுதலை உளமாற உணர முடிந்தது.
எனவேதான் இந்த துயரமான நேரத்தில் தந்தையை நோக்கி மன்றாடுகிறேன். இவ்வாறு மன்றாடுவது நான் காப்பாற்றப்பட வேண்டும், என்னை இக்கொடிய வேதனையிலிருந்து தந்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. என் துன்ப ஏற்பு வழியாக கடவுள் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும். தந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள ஒன்றிப்பு மனநிலை எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த இறுதி நிமிடங்களில் என்னை, எனது பணி வாழ்வை, நான் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளை தந்தையிடம் ஒப்படைப்பது எனது கடமை என கண்டேன். எனவே எனது இந்த மன்றாட்டு துயரமிக்கதாயினும் என்னை முழுமையாக பாடுகளுக்கென அர்ப்பணிக்கும் வழிபாடாக கருதுகிறேன். எனது தற்கையளிப்பே என் மன்றாட்டின் உச்சம். இயேசுவின் வார்த்தை ஒளியில் சில நிமிடங்கள் அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது திருப்பாடல்கள் வழியாக தியானிப்போம். உங்கள் பதில்: கடவுளே, நீரே என் கேடயம். திருப்பாடல்கள் அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 17 வரை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்புவியும். இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிழித்து போடுவார்கள். விடுவிப்போர் எவரும் இரார். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். உன் கடவுளாகிய ஆண்டவரே, நான் இவற்றை செய்திருந்தால், என் கை தவறிழைத்திருந்தால், என்னோடு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால், என் பகைவனை காரணமின்றி காட்டி கொடுத்திருந்தால், எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும், என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும், என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். ஆண்டவரே, சினங்கொண்டு எழுந்தருளும். என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாரும். எனக்காக விழித்தெழும், ஏனெனில் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே. பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உம்மை சூழ செய்யும். அவர்கள் மீது உயரத்து நின்று ஆட்சி செலுத்தும். ஆண்டவரே, நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். கடவுளே, என் கேடயம். நேரிய உளத்தோரை அவர் விடுவிப்பார். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். பொல்லார் மனமாற்றம் அடையாவிடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குவார். வில்லை நாணேற்றி ஆயத்தம் செய்வார். கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார். அம்புகளை அனல் பறக்கும்படி எய்வார். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். ஏனெனில் பொல்லார் கொடுமையை கருக்கொள்கின்றனர். அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையையும் பெற்றெடுக்கின்றனர். அவர்கள் குழியை வெட்டி ஆழமாக தோண்டுகின்றனர். அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். அவர்கள் செய்த கேடு அவர்கள் தலைக்கே திரும்பும். அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். பல்லவி: கடவுளே, நீரே என் கேடயம். எனது பதில்: உலக மாந்தரெல்லாம் ஒன்றித்து வாழ ஆசைப்பட்ட இயேசுவே, துயரமான நேரத்தில் ஜபத்தையும் அந்த ஜபத்தின் உட்கூறுகளையும் தியானித்து எனது மனதை உம்மிடமே ஒப்பு கொடுக்கின்றேன். சிறு வயது முதலே நீரும் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டு ஜெபிக்கும் பழக்கத்தை இறுதி மூச்சு வரையிலும் தொடர்ந்தீர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன். தனி ஜபம், குழு ஜபம், இயற்கையோடு இணைந்த ஜபம் என பல்வேறு நிலைகளில் ஜபத்தை நீர் கையாண்டீர். ஜெபிக்காத மனிதன் வேறில்லாத மரத்திற்கு சமம் என்ற திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் வாக்கை இந்நேரம் நினைவு கூறுகின்றேன். உமது பணி வாழ்விற்கு ஜபமே அடித்தளமாக அமைந்திருந்தது என உளமாற நம்புகிறேன். துன்பத்திலும் ஜெபித்த இயேசுவே, சாவு உம்மை சூழும் நேரத்திலும் நீர் பொதுநல உணர்வோடு ஜெபித்து ஒப்புயர்வற்ற பண்பை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். உலகம் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஆட்சியை ஏற்க வேண்டும். கடவுளுக்கேற்ப வாழ வேண்டும். உயர்வு தாழ்வு நீங்கி சமத்துவ நிலை கொண்டு ஒன்றித்து உயர வேண்டும் என்பதே உமது கனவாக இருந்தது. அந்த இறுதி நேரத்திலும் மாந்தர் தீமைக்கு
தீய சக்திகளுக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது என மனதார நினைத்து ஜெபித்தீர். மக்கள் ஒவ்வொருவரும் உண்மையினால் இயக்கப்பட வேண்டும், நம்பிக்கையில் குன்றாது ஒளிர வேண்டும், நீதியில் நிலை பெற வேண்டும், அன்பு சமூகமாக வாழ வேண்டும் என உளமாற வேண்டினீர். உண்மையான இறைவேண்டலுக்கு உமது இறுதி ஜெபம் ஓர் எடுத்துக்காட்டாக பார்க்கிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும் என கற்றுத்தந்த இயேசுவே, உமது பணிக்காலத்தில் நீர் தனிமையாக மலையுச்சிக்கு சென்று ஜெபித்த நேரங்கள் பல உண்டு. இது தந்தையோடு நீர் கொண்டிருந்த அன்புறவை மட்டும் வெளிப்படுத்துவது அல்ல, உம் சீடர்களும் இவ்வாறு ஜெபித்து பழக வேண்டும் என்ற படிப்பினையை கொடுப்பதற்காகவே என புரிகிறேன். அவ்வாறே என் ஜெப வாழ்வு வெறுமனே கண்மூடித்தனமாக சொற்களை உச்சரித்து போகும் பிதற்று நிலையை கடந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுவதாகவும் அதனை செயலாக்கம் செய்வதாகவும் அமைய ஆசிக்கின்றேன். ஏனெனில் எமர்சன் என்ற ஒரு நற்செய்தியாளர், உள்ளம் ஒன்றி ஜெபிக்கும் எந்த மனிதனும் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்க தவறுவதில்லை என மிக அருமையாக சொல்லியிருப்பதை அறிந்துள்ளேன். சுமை தாங்கியான இயேசுவே, என் வாழ்வு சுமை எல்லாமே இந்நேரம் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் உட்கொள்ள வேண்டிய அன்றாட உணவும், பிறரை அவரது இயல்பு நிலைக்கேற்ப ஏற்கின்ற உள்ள துணிவும், மன்னிக்கின்ற மனப்பாங்கும் எனது இன்றியமையா தேவைகளாக கருதுகின்றேன். ஒவ்வொரு பொழுதும் நான் சாப்பிட அமரும்போது அந்த உணவை விளைச்சலாக்க உழைத்த உழைப்பாளியை, அதனை விலை கொடுத்து வாங்க உழைத்தவரை, அவ்வுணவை சுவைபட சமைத்தவரை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இத்தகு உணவு கிடைக்காமல் பட்டினியாய் வாடுவோரை நினைக்கவும், பதுக்காமல் பகிர்ந்து வாழவும் பக்குவமாக நீர் சொல்லி தந்துள்ள பாடத்தை செயலாக்குவேன். உம் வல்லமை மிக்க ஜபத்தில் மன்னிப்பு பண்பை மையப்படுத்தி இயேசுவே, அருமையான உமது ஜபத்தில் மிக கடினமான ஒரு செயல்பாட்டை நிபந்தனையுடன் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என அழகாக கையாண்டுள்ளீர். மன்னியாமல் செய்யும் ஜபம் கடவுளால் கேட்கப்படாது. நான் பிறரது குற்ற குறைகளை மன்னித்தால்தான் கடவுள் எனது தவறுகளை மன்னிப்பார் என புரிவதோடு பிறரை மனதார மன்னித்து நட்புறவோடு வாழ முயற்சிப்பேன். எனது வாழ்வில் பல சோதனைகள், அவை களிப்பாக, போதையாக, பாலுணர்வாக, பணமாக, ஆடம்பர வாழ்வாக, உயர் பதவியாக, செல்வாக்காக வந்து சேரும்போது மதிமயங்கா விழிப்புணர்வு எனக்கு தேவையாயிருக்கிறது. சோதனைகளை சந்திக்கும் முன் சோதனை சூழலை நான் தவிர்த்து வாழ நான் முயல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல இயேசுவே, உமது ஜபம் ஒருவித உள்நோக்கிய பயணமாக இருந்தது. அதுவே உள்ளிருந்த கடவுளை காண செய்தது. எனவேதான் கடவுளின் கண்களால் சமூகத்தை பார்க்க முடிந்தது. அப்படி நானும் கடவுளின் கண்களால் இச்சமூகத்தை கவனமாக உற்று நோக்கி அவரது கருவியாக பணியாற்றும் பேற்றினை பெறுவேனாக. இதுவே என் ஏக்கம், என் வேண்டல். இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளுக்காக ஜெபிப்போம். ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. உங்கள் பதில்: ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. ஏழை எளியவர்களை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. நோயாளர்களை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. சிறையில் வாடுவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. அகதி முகாம்களில் அல்லலுறுவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. போதை பழக்கத்தில் உழன்றோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. பாலுணர்வின் பிடியில் தவிப்போரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. வெயில், மழை, பனி என நனைந்து உழைப்போரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. தேர்வுக்காக தயாரிப்போரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. வீடு கட்டுவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. தொண்டுள்ளம் கொண்டோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. நாட்டு தலைவர்களை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. நல்ல விளைச்சலை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. குழந்தை வரம் வேண்டுவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. பயணிகளை நினைத்து ஜெபிக்கும் ஜபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே.
ஓட்டுநர்களை வழிகாட்டிகளை நினைத்து ஜெபிக்கும் ஜெபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. நீதிக்கான போராட்டங்களில் ஈடுபடுவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜெபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. நிறை அமைதி ஏற்படுத்த முனைவோரை நினைத்து ஜெபிக்கும் ஜெபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. சாவின் விளிம்பில் இருப்போரை நினைத்து ஜெபிக்கும் ஜெபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. உண்மையோடு நன்மைக்காக உழைப்போரை நினைத்து ஜெபிக்கும் ஜெபத்தை செயலாக்கும் வரம் தாரும் இயேசுவே. கடைசி ஜெபம். வாழ்வையும் பணிகளையும் ஜெபமாக்கிய இயேசுவே, உமது ஜெபம் தன்மையே சிந்தனை கடந்து பொதுநல பார்வை உடையதாக விளங்கியதை பார்க்கிறோம். எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் பொதுமை பண்பு மிக்கதாக அமைந்திட ஆசீர் தாரும். அது மட்டுமல்லாமல் எதற்காக நாங்கள் உம்மை வேண்டுகின்றோமோ அதற்காக நாங்களும் ஒன்றித்த மனநிலையோடு திட்டமிட்டு உழைக்கும் உயர் பண்பை எமக்கு உயர்வரமாக தாரும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.